நல்லது நண்பர்களே. அமைதியா, இயல்பா அமர்ந்துக்குங்க. மென்மையா கண்களை பிடிக்குங்க. உடலையும் மனதையும் தளர்வா வச்சுக்குங்க. நம்ம எதையும் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நம்ம வெளிப்படைய செய்யறோம். அதை மேன்மைப்படுத்தினால்தான் அது நமக்கு நன்மையை செய்யும். இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்தையும் படைத்த அந்த படைப்பாற்றல் நமக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய அப்படியா? ஆ, சரி பாக்குறேன். இல்ல கேக்குது சார். அவர் பேசுறது ஆ, கேக்குது. அப்படியா? சரி சரி பாக்கலாம். என்ன காரணம் தெரியல. இப்ப சரியா இருக்கா? சரியா இருக்கு சரியா இருக்கு. நல்லது. அதான் இயல்பா மியூட்ல போட்டுருங்க. நம்ம நமக்குள்ள செல்வோம். அமைதியை கண்களை பிடிக்கும்.
நன்மையாகட்டும். இன்றைய இறை பகிர்தல்ல கலந்துகிட்டவங்களுக்கு நன்மையாகட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த நிகழ்வு ஆரம்பிக்க முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல வந்தீங்க, அதை கட் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன சொல்ல வந்தேன்? எல்லாத்தையும் படுத்த இரையாச்சும் நமக்குள்ளே இருக்கு, அதை நம்ம மேன்மைப்படுத்தணும்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஆமா 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 நமக்குள்ள இருக்கிற இந்த இரையாற்றல் வந்து ஒரு அமைதி நிலையில இருக்கு, செயல்படாத நிலையில இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய தன்முனைப்புங்கிறது தாண்டி செயல்பட்டு இருக்கு. இந்த நாம் வாழ்ற சமூகத்தோட டாமினேஷன் சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்மளுடைய இயல்பான உணர்வுகளையும் இயல்பான இறைஞானங்களையும் தடுத்துட்டு இருந்தது. திரும்பவும் அதை நம்ம வந்து உயிர்ப்பிக்கணும், திரும்பவும் வந்து அதை மேம்படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனைன்னா வேற ஒண்ணும் இல்லை, அவருடைய குணங்களை ஞாபகப்படுத்துறது. அதே மாதிரி நம்மளுடைய இயல்பான குணங்களை, இறைத்தன்மையை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு வார்த்தைகளா இல்லாம நடைமுறை செயல்களா இருக்கணும். அன்பா, பொறுமையா, தைரியமா, மென்மையா, மன்னிக்கிற குணத்தோட அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பழக பழக நமக்குள்ள இருக்க ஆற்றல் அதுக்கு நம்மளை வழி நடத்தும். அது சக்தியை பெற்ற பிறகு அது முழுமையா நம்முடைய மனதையும் உடலையும் ஆன்மாவையும் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாயாரோட பாதுகாப்புல இருக்க குழந்தை மாதிரி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். அதுதான் சொல்ல வந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மரண பெருவாழ்வு அதை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி விளக்கம் சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. மரணமில்லா பெருவாழ்வு இதன் மூலமா அடைய முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை உணர்ந்துட்டோம்னா, இறைத்தன்மை தான் நினைக்கும் போது அப்புறம் இங்க இறைவனுக்கு இங்க மரணம் இருக்கு. இந்த உடல்ங்கிறது எனது, அது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நான் வெளியில இருந்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மரணத்தை பத்தி அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த உடம்புல இருக்கிறப்ப இதோட ஒட்டி கிடக்கும் போதுதான் பிரச்சனை. நான்கிறது வெளியில தான் இருக்கு. அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி மரணம் இருக்கும்? நல்லதுயா. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. இன்றைய இறை பகிர்தல கலந்துக்கிட்டவங்களுக்கு நன்றி. நம்ம நாளை சந்திப்போம். நன்றி. நன்றிங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி. நல்லது. தேங்க்யூ சார். நன்றிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. நன்றி. நாளை சந்திப்போம்.